பார்க்கிற அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவரே, உங்க முகத்தை நான் எப்படி பார்க்க முடியும் ஆண்டவரே? நம்ம என்று சொன்னால் வேதாகமத்துல பார்க்கிறோம். நம்மை குருத்தோலை பவனியில எல்லாரும் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் போனார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவோ அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். அவருடைய முகத்தை ஒருத்தரும் பார்க்கல. ஆரவாரம் இருந்தது, ஆர்ப்பரிப்பு இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் இயேசுவின் முகம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று அங்கே கண்டுகொள்ள ஒருவர் கூட கிடையாது. தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆடுகிறோம், பாடுகிறோம், சந்தோஷமாய் மகிழ்கிறோம், தேவனை ஆர்ப்பரித்து துதிக்கிறோம். ஆனால் அவருடைய முகம் எப்படி இருக்கிறது? அவருடைய சிந்தை எப்படி இருக்கிறது? தேசத்தை குறித்து அவருடைய பாரம், ஸ்தோத்திரம். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்திற்காய் கர்த்தர் ஏங்குகிற ஸ்தோத்திரம். அவர் ராஜ்யத்தை குறித்து கொண்டிருக்கிற பாரம் நம்முடைய முன்பதாக தெரிவதாக தேவ பிள்ளையை கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது அவர் முகம் உங்களுக்கு தென்படும். அவர் இந்த நேரத்திலே பாரத்தோடு கூட இருக்கிறாராம். அவர் முகம் மலர்ந்த முகமாய் காணப்படுகிறதா? அவர் வேதனையோடு கூட இருக்கிறாராம் என்கிற அந்த அனுபவம் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வேணும். ஆண்டவரே, தனித்து நின்று நம்முடைய காரியத்துல சந்தோஷப்படுகிற அனுபவம் அல்ல. அவரோடு இணைந்து அவர் சந்தோஷமா இருந்தா நமக்குள்ள சந்தோஷம். அவர் இருதயம் பாரமா இருந்தா நம்ம இருதயம் தேசத்தை குறித்து பாரப்படணும். அந்த அனுபவத்தை கர்த்தர் தருவீராக. நன்றி அப்பா. சொல்லுங்க, உங்க குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். அழகான முகம் என் உள்ளத்தை ரசிக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. சொல்லுங்க, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கை இயேசு. ஆமென். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கை இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். சொல்லுங்க, என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை ரசிக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. சொல்லுங்க, உங்க அழகான என் உள்ளத்தை அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நம்ம ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஈசாக்க போல நான் நம்புவேன். ஒன்றுமே இல்லை என்றாலும் ஆண்டவரே, நான் உங்க நம்புவேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆபிரகாம் போல நான் நம்புவேன், ஈசாக்க போல நான் நம்புவேன். ஆபிரகாம் போல நான் நம்புவேன், ஈசாக்க போல நான் நம்புவேன். ஒண்ணுமே இல்லை என்றாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். சொல்ல வச்சாலமாய், ஒண்ணுமே இல்லை என்றாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன்.
ஆமே நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை சொல்லுமா, உங்க அழகான ஹலோனப்பா, அமேன் அமேன் நன்றியப்பா. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. யோசேப்பை போல நான் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன். சொல்லுவோம், யோசேப்பை போல நான் நம்புவேன், ஈசாக்க போல நான் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். சொல்லுங்க, நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்து. உற்சாகமாய், உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அவை. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்க. உற்சாகமாய் சொல்லுவோம், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். 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 உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. சொல்லுங்க, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. மீண்டுமாய், உங்க அழகான முகம் என் உள்ளத்தை உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. சொல்லுவோம், உங்க அழகான முகம் என் உள்ளத்தை ஆமென் ஆமென் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. சொல்லுவோம், உங்க அழகான அப்பா வந்துட்டாருன்னா அவன் உன் வாழ்க்கை அழகா மாறும். அவன் அவன் முள்ளுகளுக்குள்ளே என் இயேசு அவன் கிச்சன் மலத்தை போல இருக்கிறார். அவர் அவன் முகம் அழகுள்ளது, அவர் கண்ணங்கள் மாதள மலத்தை போன்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காத்தர மனரா நன்றியானவரே, ஒரு நன்றியம்மா. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை ஒரு யாத்திர மனரா நன்றியம்மா. அவன் சொல்ல
குரல். ஆமென் ஜீசஸ் ஹalleluya. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு. ஆமென் சொல்லுங்க. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், நான் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நல்ல நல்ல கத்தர்களை கலைவருக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலத்தினாலே இடைகட்டுகிறார். நீங்கள் சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. ஒரு புது அபிஷேகத்தை கத்தவங்களுக்கு ஒரு புது அபிஷேகத்தை, ஒரு புது உற்சாகத்தை, ஒரு புது வேலை கத்த ஊற்றுவாராக. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென். நம்பிக்கை வீண்போகாதே, நம்பிக்கை வீண்போகாதே. நன்றியப்பா. ஆவியான உனக்குள்ள வரும்பொழுது, ஆவியான அக்கினி உனக்குள்ள வரும்பொழுது உன் பெருவன் பெருக ஆரம்பிக்கிறது. உன் வியாதி சுகமாகிறது. உன் கட்டுகள் அறுந்து போகிறது. உன் சங்கிலிகள் தடுத்து போகிறது. உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த காலத்தின் வல்லமைகள், அந்த காலத்தின் கிரியைகள் முறிக்கப்படுகிறது. நீ கர்த்தரை துதிக்கிற இந்த வேளைகளை ஒடுக்கப்பட்ட பிசாசுனை ஒடுக்கின கிரியைகளுக்கு உனக்கு விடுதலை வருகிறது. நன்றியப்பா. நான் நம்புவேன், இன்னும் நம்புறேன். சொல்லுங்க. என் நம்பிக்கையே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நான் நம்புவேன். ஆமாப்பா, நம்ம என்ன வந்தாலும் நம்புவேன், எது நடந்தாலும் நம்புவேன். நீ என்னை கைவிடுகிறவர் அல்ல, நீ என்னை பாதியில் விட்டு போகிறவர் அல்ல, நீ என்னை பாதியில் விட்டு போகிறவர் அல்ல. என் வாழ்க்கை அந்தவர் கரடுமல்லா இருக்கலாம், பாலைவனத்தை போல இருக்கலாம், அவன் முட்கள் இருந்ததா இருக்கலாம். ஆனா ஒன்று தெரியும், என்ன கத்த நடத்துகிற பாதை அது கானானுக்கு நேரலாம் என்பது எனக்கு தெரியும். ஆண்டவரே, நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். விடுவாய். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்கிறது. சொல்லுங்க. அழகான தூக்கி நடத்து. அமே உங்க அழகான குரல் நடத்துது. தேவ பிள்ளைகள், நீங்க ஒரு காரியம் அறிந்திருக்க வேண்டும். அவர் வார்த்தை ஔஷதம் போன்றது. உன்னை நடத்தும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செங்கடல் எண்ணாய் பிளந்தது. கசந்த மாறாய் மதுரமாய் மாறினது. கற்பாறையிலிருந்தும் தண்ணீர் வெளிப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவர் வார்த்தையினால் அவர்களை நடத்தினார். அவர் முகமோ தென்படவில்லை, அவர் வார்த்தையினால் நடத்தினார். தேவ பிள்ளையை, உன்னை அவர் வார்த்தை பலப்படுத்துகிறது. அவர் வார்த்தை உன்னை தூக்கி நிறுத்துகிறது. அவர் வார்த்தை உனக்குள்ள ஒரு புது வேலை கொண்டு வருகிறது. நம்புறவங்க எலியா, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளு. இனி என்னால் முடியாது, இனி என்னால் கூடாது, இனி என்னால் ஆகாது. எத்தனை காரியத்தை முன்வைத்தாலும் அவர் வார்த்தை வந்தவனே. ஓடுவோம் மட்டும் எழுந்து ஓடினார். ராகா மாலா சந்தரபலனா ஓடியா துடனா. உன்னை பலப்படுத்த அவர் வார்த்தை உண்டு. உன்னை அவன் தூக்கி நிறுத்த அவர் வார்த்தை உண்டு. உன்னை சுகமளிக்க அவர் வார்த்தை உண்டு. நன்றி ஆண்டவரே.